நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்று சொல்லியிருந்தாங்க. அரசு ஊழியர் ஆசிரியருடைய மிக வாழ்வாதாரமான இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை என்பது புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்யும் அப்படிங்கிறது தான். ஏன்னு கேட்டோம்னா இன்றைக்கு ஒரு 6,000 லட்சம் பேர் ₹1 கூட வழி இல்லாமல் இன்றைக்கு கடந்த 23 ஆண்டுகளில் 54,000 அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றிருக்காங்க. அதிலும் குறிப்பாக 8,000 பேர் இறந்திருக்காங்க. இன்றைக்கு அனாதைகளுக்கு கூட ஆதரவு கூட இன்றைக்கு ₹1,200 இருந்த பென்ஷனை 1,200 மாற்றிட்டாங்க. இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் காவல்துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்ற மோப்ப நாய்களுக்கு கூட பராமரிப்பு தொகையாக மாதாந்திர பராமரிப்பு தொகையை உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் இன்றைக்கு ஒரு நாயினுடைய பராமரிப்பு தொகை ₹10,500. ஆனால் மக்கள் நலப் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வுக்கு பின்பாக அல்லது மரணத்துக்கு பின்பாக ₹1 கூட ஓய்வு இல்லாமல் தெருவில் நெருக்கடியாக இருக்கிறதுனால தான் இந்த புதிய பென்ஷனை ரத்து செய்து பலச நடைமுறைப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் குறிப்பாக ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஹிமாச்சல பிரதேசத்தில் புதிய பென்ஷனை ரத்து பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற மாநிலங்கள்லாம் பிஎஃப்ஆர்ஏன்னு சொல்லக்கூடிய ஓய்வூதிய ஒழுங்காட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு நிதியை மடைமாற்றம் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் தமிழ்நாடு அரசாங்கம் வச்சிருக்கனால தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நினைச்சா 1 மணி நேரத்தில் இந்த புதிய பென்ஷனை ரத்து பண்ண முடியும். ஏன்னு கேட்டால் அப்படி ரத்து செய்வதனால அரசாங்கத்துக்கு உபரி நிதியாக 50,000க்கும் மேற்பட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே உபரி நிதியாக கிடைக்கும். தொடர்ந்து சிபிஎஸ் வலியுறுத்தி வந்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கு கடந்த 5 ஆண்டுகளில் 82 போராட்டங்கள் நம்ம நடத்தியிருக்கோம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் சொன்ன வாக்குறுதிப்படி புதிய பென்ஷனை ரத்து செய்யணும். இந்த பணியின் போது மரணம் அடைந்தவர்களுக்கு குடும்ப ஓய்வு வழங்கணும். பணியிலிருந்து ஓய்வு பெற்றவங்களுக்கு பணிப்படை வழங்கணும்னு கேட்டு இன்னைக்கு சென்னையில் பேரணி நடத்திட்டு இருக்கோம். ஒரு கால் அவர் வழங்க மறுப்பாரானால் எங்களுடைய போராட்டமானது அடுத்த மாதம் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமும் ஜனவரி மாதம் தொடர் காலவரையற்ற வேலை நிறுத்தமும் செய்வோம் என்று தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர் ஆசிரியர்களை ஒட்டுமொத்தமாக இணைத்து இந்த போராட்டத்தை நான் மேற்கொண்டு தெரிவிச்சுக்கிறேன். ஹலோ, அப்பட்டமான தவறான ஒரு விஷயம் சார். நீங்கள் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலும் எனக்கு ஒரு செலவுன்னு சொல்லணும். நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம், சிபிஎஸ் ரத்து பண்ணிங்கன்னா 50,000 கோடி ரூபாய் உபரி நிதி கிடைக்குன்னு சொல்கிறோம். நீங்கள் எந்த வகையில் சிறப்புன்னு சொல்லணும். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. கடந்த 2014 அவங்களுடைய பென்ஷன் 12,000 ரூபாய். இந்த 10 ஆண்டுகளில் 300% உயர்வுங்கிறது சட்டமன்ற உறுப்பினருக்கு உயர்த்தி கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் சட்டமன்ற உறுப்பினராக 35,000 பென்ஷனை சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு எங்களுக்கு திட்டம் நல்ல திட்டம்னா சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட கவர்னர் உள்ளிட்ட அனைவருக்கும் புதிய பென்ஷன் நடைமுறைப்படுத்த அதுதான் சரியா இருக்கும். நீங்க அவர் சொல்ற வாதம்ங்கிறது மிக தவறான வாதம். இந்த நிதியை என்ன நோக்கத்துக்காக பிடிச்சிங்க? சிபிஎஸ் சொல்லக்கூடிய கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமா? பென்ஷன் என்ன மாதாந்திரமாகவோ அல்லது குறிப்பிட்ட காலமுறை இடைவெளியில் ஒரு குறிப்பிட்ட தொகையை தொடர்ந்து வழங்குறதுக்குள்ள பென்ஷன். இது எங்க பென்ஷன் தராங்க? இது சிபிஎஸ்